இந்த 2025 ஆண்டின் இந்த கடைசி மாதத்தின் முதலாவது நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படி கர்த்தாவே கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ செய்கிறங்கள் அன்பு தகப்பனே, இந்த கிருபினால் எங்களை நிரப்பி கலிகூற செய்கிறவரே கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையிலும் அந்த தெய்வ கிருபை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி தேவனே உடைய பாதப்படியில் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்கிறபடினாலே அந்த புதிய கிருபினால் இந்த புதிய நாளிலும் எங்களை நிரப்பும்படி உடைய பாதப்படியிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. அந்த அதிகாலையில் இருட்டோடே கடந்து போனேன் இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை கண்டாள் என்று பார்க்கிறோம் தேவனே. இந்த அதிகாலை வேளையில் உம்மை பார்க்கும்படி, உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படி, உடைய அன்பு முகத்தை பார்க்கும்படி பிரயாசத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் யாரிடத்தில் போமப்பா அப்படி பாதப்பள்ளி கடந்து வந்திருக்கிறோம். வேதனைகளும் வருத்தங்களும் சஞ்சலங்களும் நிர்பந்தமான சூழ்நிலை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இப்படி பாதுகாவலை தேடி இப்படி ஆறுதலை தேடி இப்படி பாதப்பள்ளி கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. இப்படி கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் இப்படி பாதப்பள்ளியில் வைத்து விட்டு ஆறுதல் அடையும்படி கடந்து வந்திருக்கிறோம் தேவனே. எல்லாரையும் எல்லாவற்றால் நிரப்புகிற எங்கள் அன்பு தந்தையே, எல்லாருடைய வேதனைகள் பாரங்கள் வருத்தங்கள் எல்லாம் கத்தர் மாற்றி போடுவீராக. பிரசனங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வரும், கடந்து வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து கத்தர் எழுந்தள்ளி இந்த கர்த்த மாத கொடுகையை, கர்த்த மாத பொறுப்பு ஆராதனையை கத்தர் பொறுப்படுத்து ஆசீர்வாதமாக நடத்தி முடித்து தந்தல் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாட்டுப்புத்தகத்திலே 130வது பாடலை பாடுவோம். 130வது பாடல். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்படி தயவை நாடி கிருபை நாடி கடந்து வந்திருக்கிறோம். அப்படி கிருபை தயவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் தொடர்ந்து வாழ்வது கூடாத காரியமாக இருக்கிறபடினாலே தெய்வ தயவினுமே ஆட்கொள்ளும்படி எல்லாரும் ஒரு மனதோர்ந்து பல்லவி பாடுவோம். பாட்டு ஆரம்பிங்க. 130வது பாடல். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனர்காய் இந்த தாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனர்காய் இந்த தாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே ஆரோம் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே ஆரோம் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே. நீர் மாத்திர போது ஆண்டவரே, அன்பு மாத்திர போது எல்லா கலக்கங்களை மாற்றி போடுவீராக. ஆமென். ஸ்தோத்திரம்.
பாசமென்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை ஆமென். திவாரமாய் ஆமென். பறிக்க இயலா தேவரும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலோ அன்பு பெரியது ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே. ஆமென். மறந்து விட்டாலும் நம்பினவர்கள், எங்களை எதிர்பார்த்தவர்கள் எங்களை தூரமாய் கடந்து போனாலும் வரை நீரன்றோ உள்ளங்கையில் வல்லவாயந்த புகலிடமே. வரை நீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்த புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றாலே ஆமென். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றாலே நீரறியா யாதும் நெறிடம் என் தலைமுடி வெண்ணினீரே முடியும் எண்ணினீரே நீர் அறியாத வரவாய் ஷவரபபபபப ஓ glory முடியும் எண்ணினீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை தொடுவோ என் கண்பணியை தொடுவதாக உரைத்ததா. ஆமென். ஆண்டவரே, கர்த்தர்களை வைத்திருக்கிற பெரிய பாதுகாவலுக்காக நன்றி அப்பா. ஓ என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினி மதிலாக ஓ மதிலாக அன்பாரே என்னை காத்திடுமே. அக்கினியே மதிலாக அன்பாரே எல்லா தீமைகளை மாற்றி போடும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். ஆமென். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே
தயவுதாலே சோத்திரம் பரந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. ஆமென். ஓரி பரபாய் ஷபரபபபப. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெற்றியை கட்டிடும் ஆண்டவரே. கொடியே என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை போற்றும் போவித்தேனே. ஆமென். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மீண்டும் ஒரு முறை கூட பலப்பீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நடத்துவீராக. இந்த புதிய மாதத்திற்குள்ளாக கர்த்தர் எங்களை நடத்துவீராக. ஆவே ஏற்று என்றோ நடத்துவீரே. சோத்திரம் உடைய வருகை நாடுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. பரபாய் ஷபரபபாரி பரபரபபப. சேர்த்திடுமே எப்படியோ வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் அதிகாலை வேளையிலே இந்த டிசம்பர் மாதத்தின் முதலாவது நாளிலே அப்பாவை பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கின்றார். வருடத்தின் ஆரம்பத்தை கண்ட அநேகர் இப்பொழுது இல்லை. கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் உலகத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். வேறு ஆபத்துகள் வேறிடங்கள் மத்தியிலே ஜனங்கள் ஜீவனை விடுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஈவாய் கிருபையாய் கர்த்தர் நமக்கு நம்மேல் அவர் பாராட்டின அன்பினாலே இந்த நாளின் கர்த்தர் சார்ந்து இருக்க நம்ம எல்லோரும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கின்றார். இதனால் ஒரு சில வசனங்களை வாசித்து அன்னைக்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலைகள் பாரங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறதுனால் உண்டாகிற கவலை, நடந்து முடிந்த அநேக சம்பவங்களையும் உண்டாகிற கவலைகள், பிள்ளையுடைய காரியங்கள், இன்னும் பொருளாதார தேவைகள், இன்னும் ஆவிக்கிற பயணத்தின் பலமான சூழ்நிலையிலே நாம் பல விதத்திலும் கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கவலையை போக்கும் இடம்தான் கர்த்தருடைய சன்னிதானம். ஹல்லேலூயா. அந்த கவலைகளை மாற்றிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாருக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் சொல்லுகின்றார், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் அந்த தகப்பனை எப்படி பயன்படுத்துகிறோம்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு அவர்கள் அழகாக எழுதுகின்றார், நம்மை விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார். நாம் எண்ணுகிறோம், எனக்கு அருமையானவர்கள், நான் நேசித்தவர்கள், என்னை போஷித்தவர்கள், வாக்கு கொடுத்தவர்கள் எனக்கு தூரமாய் கடந்து போய்விட்டார்களே என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் நம்மை விசாரிக்கிற ஒருவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அவர் யார்? அவர் இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசு நமக்காக இருக்கின்றார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே பலமான பாரத்தோடு வேதனையோடு கடந்து வந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நம்மை பார்த்து தகப்பன் சொல்லுகின்றார், நான் இருக்கிறேன், உடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும் என் மீது வைத்து விடுங்கள். அவர் சுமை தாங்கி கல்லாய் நம்முடைய தகப்பன் இருக்கின்றார். எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் அவர் மீது வைத்து விடுவோம். அவர் மீது வைத்து விட்டு நம்ம அடுத்து செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய வேத வசனங்கள் பாருங்கள், இந்த வார்த்தைகள் எழுதி நம்முடைய கருத்தில் கொடுத்துருக்கின்றார். அந்த வார்த்தைகளை அடிக்கடி வாசிப்போம். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சில வெகுமதிகளை கொடுக்கிறார்கள், சில சொத்து இடங்களை கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அந்த பத்திரத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்படியா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு ஜீவனை கொடுத்தவர் ஒரு உயில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் கருத்தில் எழுதி கொடுத்திருக்கிறேன், நீங்கள் இதை பயன்படுத்துங்க என்ன அந்த ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த வேத வசனங்களை தினசரி வாசித்து அதை உரிமையாக்கி கொள்வோம்.
இதை அநேகர் அந்நிய காரியமாக எண்ணுகிறபடினாலே, இதை சரியாக பயன்படுத்தாதபடினாலே என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதில்லை. கடந்த நாளிலும் சகோதரர் கொடுகையிலே நாம் தியானித்தோம். இதை நாம் நேசிப்போம். முதலாவது இதை நேசிப்போம். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. அருமையானவர் இயேசுக்கு இன்னொரு பேர், என்ன பேர்? வார்த்தை. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்றெல்லாம் வாசிக்கிறோமே. அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் வார்த்தை. நான் வேதம் படிக்கும் பொழுதெல்லாம், நான் என் ஆண்டவரோடு பேச போகிறேன், என் ஆண்டவர் என்னோடு பேச போகிறேன். இயேசுவே, நான் உம்மை பார்க்கும்படி, உம்முடைய மகத்துவங்களை பார்க்கும்படி, உம்முடைய அன்பு முகத்தை பார்க்கும்படி என்னுடைய மனக்கண்களையும் திறந்தள்ளும் என்று நாம் ஜெபம் பண்ணி இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பேன் என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரத்தை முதலாவது அப்பாட்ட வச்சிடுங்க. இரண்டாவது, இந்த வேதத்தின் வார்த்தைகளை நாம் தினசரி நேசிப்போம். 119 சங்கீதம் 92 வசனத்தில் அந்த வேதத்தை நேசிப்பவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று அங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால், எல்லாருக்கும் துக்கம் உண்டு, பாரம் உண்டு, வேதனை உண்டு, கவலை உண்டு. அந்த துக்கத்தை நான் அழிந்து போயிருப்பேன். அந்த வார்த்தை, அந்த வேதம், அந்த பிரமாணம், அந்த சத்தியம் என்னோடு பேசினபடினாலே, அந்த வார்த்தை எனக்கு வலதுகரம் கொடுத்தபடினாலே, எனக்கு நம்பிக்கை ஊட்டினபடினாலே நான் இருக்கிறேன். மகனே, மகளே, நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவஜனங்களாக நம்மளுடைய பாரத்தெல்லாம் அப்பாட்ட வைத்துக் கொள்வோம். ரெண்டாவது, இந்த வசனத்தை நன்கு தியானிப்போம். வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய உள்ள உணர்வு அடைகிறது. சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்வோம், விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுவோம். எபிரேயர் 12 வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மேகமோன் எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அந்த இயேசுவை நோக்கி அவருக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்க? வீட்டில் இருக்க சட்டி சாமான்கள்லாம் பறக்கிட்டு தானே ஓடுவாங்க. ஒரு பெரிய இரும்பில் ஒரு பெரிய ஷூ போட்டுட்டு, ஒரு கோட்டு போட்டுட்டு, டையை இறுக்கி கழுத்தை கட்டிட்டு தானே ஓடுவாங்க. எவ்வளவு எளிமையாக உடை அணிந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒரு பனியன் தான் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஓடுவதற்கு தடையாக எது இருக்கக்கூடாது. அதுபோல் இந்த ஆவிக்குரிய பயணத்தில் நான் நீங்களும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டின் 11 மாதங்களை ஓடி வந்திருக்கிறோம். அதான உண்மை, அதான உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் வருகிற பாதையில் அநேக கவலைகள், பாரங்கள் நம்மை சுண்டு கொண்டே இருக்கிறது. அந்த கவலை நினைத்து நினைத்து கதறிக்கொண்டே இருக்கிறோம். அந்த பாரத்தை கொண்டு போய் அப்பாட்ட வச்சிருவோம். அவர் சொல்கிற, நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் சகிக்க, உங்களுக்காக உங்களை தூக்கி சுமக்க, உங்களுடைய எல்லா பாரங்களையும் மத்தியிலும் உங்களுக்காக நான் இருக்கிறேன், என் மேல் வைத்து விடுங்கள் என்று தகப்பன் சொல்கிறார். அங்கே அவருடைய பாதப்படியில் வைத்து விட்டு நாம் கற்றுக்கொள்வோம். வேத வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்வோம். நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி நம்முடைய ஆவி ஆத்தும சரத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்தி கொண்டு அடுத்து நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். ரோமர் 1 வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:21. ரோமர் 1 வசனம். வீணரானார்கள். நாம் அறிந்திருக்கிறோம் வேத வசனத்தின் மூலமாக அவர் யார் என்று. அந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும், இக்காலம் என்று சொல்லும்போது வாழ்வின் காலம், தாழ்வின் காலம், பரதமான நெருக்கடியின் காலம், எந்த காலமாக இருந்தால் துதிப்பதற்கு மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. அருமை ஆண்டவரை துதிப்போம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 43 வசனத்தில் வாசிக்கிறோம். நம்மை கர்த்தர் உருவாக்கினதே கர்த்தரை துதிப்பதற்காக தான். துதிக்கும் பொழுதுதான் கர்த்தரை வல்லமை இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கவலைகளை மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகளை இந்த கடைசி மாதத்தின் 1வது நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற. இப்படியே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். கடைசியாக கர்த்தரை நம்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரத்தை வைத்து விட்டு நம்பிக்கையோடு சோத்திரம் பண்ணும்போது எப்படி சோத்திரம் பண்ணணுமா? பிலிப்பியர் 4 6-7 வசனத்தை வாசிங்க.
சோத்திரம் பண்ணுகிறவங்க எப்படி சோத்திரம் பண்ணணுமா? வாசிங்க பிலிப்பியர் 4:6-7. ஆமாம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், என்ன காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, இந்த பெட்டிஷன்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அவர் பக்கத்தில் வருகிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாட்ட சொல்லாமா? எதாக இருந்தால் சொல்லாமா? சொல்லாம் தானே. அப்பாட்ட பேசுறதுக்கு நீங்கள் கிராமர் படிக்கணுமா? ஏதாவது லாங்குவேஜ் படிக்கணுமா? சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஜெபம் தெரியாது. அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம அப்பாட்ட உரிமையோடு கேட்கலாம், எந்த பாஷையிலும் கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் கேட்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். எதை குறித்து கவலைப்படாதபடி நம்முடைய வேண்டிய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் விட தேவனுக்கு தெரியப்படும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து. ஹல்லேலூயா. இந்த கவலைகள் எல்லாம் மறைந்து போகும். கடைசியாக நம்ம ஆராதிக்கிற தேவனை நம்ம நம்புவோம். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோர் மேல் நம்பிக்கை வரும்பொழுதுதான் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை அவர்கள் அறிவார்கள். அந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்களை குறித்து ஒரு விதமான தவறான எண்ணம் இருக்கும் வரைக்கும் அந்த பெற்றோர் மேல் ஒரு பாசம் வருகிறது இல்லை, பெற்றோர் மேல் நம்பிக்கை வருகிறது இல்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நம்புவோம். யோவான் 14:1 நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். அந்த தகப்பனை நாம் விசுவாசிப்போம். வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் விசுவாசம் வைப்போம், நம்பிக்கை வைப்போம். அவரை 100க்கு 100 நம்பலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறுகிறவர்கள். இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று செய்வாங்க, சொல்லி மாற்றி விடுவார்கள். நம்முடைய தகப்பன் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, மாறாத தேவன். அவரை நாம் விசுவாசிப்போம். 112 சங்கீதம் 7 மட்டும் வாசிங்க. 112 சங்கீதம் 7 மட்டும் வாசிங்க. ஆமாம், கர்த்தரை நம்புகிறவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? திடனா இருக்கும். என்ன செய்தி எங்கேருந்து வந்தாலும் சரி, அவன் பதஷ்டப்படவே மாட்டான். அவனுக்கு தெரியும், நான் நம்பினவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. அவர் யார்? அவர் யார்? அவர் இயேசு. ஹல்லேலூயா. அவரை 100க்கு 100 நம்பலாம். 100க்கு 100 உமையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உமையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உமைதான் ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்கிற தேவன். ஆமென். நான் நம்பி இருக்கேன். ஹல்லேலூயா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். முதல்ல என்ன செய்யணும்? பாரத்தில் எங்கே வைக்கணும்? அப்பாட்ட வச்சிடணும். ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்குள்ளாய் போகிறோம். செலவினங்கள் நிறைந்த மாதம், அப்படிதானே? ஆமாம், செலவழிச்சிருக்கார். அதான் உண்மை. ஏராளமான செலவுகள் இருக்குது. அப்போ பிள்ளையுடைய காரியங்கள் இருக்கிறது. இன்னும் பொருளாதார தேவைகள் வேண்டும், பலவிதமான காரியங்கள், கவலைகள் நம்ம பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு இருக்கிற. ஹல்லேலூயா. அதை அறிந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மகளை கவலைப்படாது. ஹல்லேலூயா. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காக கவலைப்படுவதற்கு நான் இருக்கும் பொழுது நீ ஏன் உன்னுடைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தின் முதல் வேளையிலே நம்மோடு கூட பேசுகிற அவர் மீது வைத்து விடுவோம். வைத்து விட்டு என்ன செய்யணும்? அவர் எழுதி கொடுத்த லெட்டர் படிங்க. ஹல்லேலூயா.
வாக்குத்தத்தத்தை படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அந்த தகப்பன் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. நான் கோயம்புத்தூரில் ஹாஸ்டலில் நம்ம சர்ச்சில் இருந்து படித்து கொண்டு இருந்தேன். அது எனக்கு ஹாஸ்டல் மாதிரி தானே. வீடு இங்கே இருக்குது, பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்க. அந்த சின்ன வயதில் அந்த பேரண்ட்ஸோட அட்டாச்மெண்ட், அந்த உடன்பிறப்புகளோட அட்டாச்மெண்ட் இருக்கிற அந்த காலத்தில் அங்கே இருக்கும்போது எண்ணமெல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து அம்மா எனக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க, ஒரு என்ன லெட்டர் போடுவாங்க. அது அம்மா லெட்டர் எப்படி எழுதுவாங்கன்னா, அதில் என்னென்ன இடம் இருக்கோ எல்லா இடத்துலையும் எழுதியிருப்பாங்க. எழுதி அந்த சைடில் அந்த ஃபோல்டரில் மடிக்கிற இடத்துல அங்கே எங்கே எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. நான் என்ன பண்ணுவேன், மொத்தமாக படிக்க மாட்டேன். மொத்தமாக படித்தா என்ன ஆயிரும், முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி கொஞ்சம் படிப்போம், நாளை கொஞ்சம் படிப்போம், இப்படி படிச்சுட்டே இருப்பேன். ஒரு நாள் அம்மா அப்பா அங்கே வந்திருப்பாங்க. அந்த லெட்டரில் கடைசி எழுதியிருக்காங்க, நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு. நான் அதை படிக்கலை, அவங்க வந்துட்டாங்க. நான் லெட்டர் எழுதியிருந்தேன். அவங்க லெட்டர் நான் இன்னும் முழுசும் படிக்கலை. ஏன்னா முழுசும் படித்தா காலி ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் அப்படின்னு அந்த நினைவுகளெல்லாம் வருகிறார். அப்படி எண்ணி மீண்டும் வரப்போகிற தகப்பன், நான் இப்படி வருவேன், நான் வரும்போது இதெல்லாம் நடக்கும். மகனே, இந்த ரத்தத்தில் மீட்கப்பட்ட அன்பு மகனே, மகளே, நீ இப்படி நடந்து கொள், உலகத்தின் காரியங்களுக்கு நீ கவலைப்படாத, உனக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா என்று அவர் சொல்லுகின்றார். அந்த தகப்பனுடைய இந்த வாக்குத்தத்தங்களை நம் மனதில் வைத்துக்கொண்டு அதை வாசிப்போம், அதை நேசிப்போம், அதை யோசிப்போம், தியானிப்போம். துன்மார்க்குடைய ஆலோசனை இல்லாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானம். தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இதை வாசித்து இதன்படி நாம் செய்யும்பொழுது எல்லாமே அதற்கு வழிமுறை ஆண்டு சொல்கிறேன். இந்த பாரத்தை மேலே வச்சுட்டு அந்த பாரம் பரிபூர்ணமாக மாறணும்னா இந்த வார்த்தையை பாரு, அதை நம்பு. அடுத்து நீ செய்ய வேண்டிய காரியம், இந்த வார்த்தையை படிக்க படிக்க உனக்கு ஒரு குற்ற உணர்வு உருவாகும். இன்னென்ன காரியமெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதே, தவறுகளெல்லாம் இருக்கிறதே, அதை விட்டு விடுவோம். இவரை 12:1 வாசித்தோமே, அதை மட்டும் வாசிங்க. இவரை 12:1 மாத்திரம் வேகம் வாசிங்க. ஆகையால் ஏராளமான சாட்சிகள், பிரசங்கங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை பாரப்படுத்துகிற யாவற்றையும், தினசரி நம்மை சுற்றி நெருங்கி வருகிற கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சை, இப்படிப்பட்ட பாவங்களையும் தள்ளிவிட்டு நம்மில் என்று விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அந்த இயேசுவை நோக்கி நம்ம ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பாதை நியமித்திருக்கிறாரோ அந்த நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கணும். அல்லேலூயா. ஓடுகிற நாம் எப்படி ஓட வேண்டும், அந்த பாவத்தை, பாரத்தை, கவலையை துரத்தி விட்டு இந்த வேத வசனத்தின் முதல்ல தியானிப்போம். அதன் அடிப்படையில் உணர்ந்து கொண்ட அந்த பாவ காரியங்களை, பாரமான காரியங்களை விட்டு விட்டு ஓடுவோம். அல்லேலூயா. கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நன்மையை நமக்கு செய்திருக்கிறபடினாலே, பாவத்திலும் விடுதலையாக்கி இருக்கிறபடினாலே, இவ்வளோ காரியங்களை நமக்காக வகுத்து வைத்திருக்கிற அந்த தகப்பனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அந்த துதி நம்முடைய நாவலை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். கடைசியாக அந்த தகப்பனை நம்புவோம், 100க்கு 100 நம்புவோம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த ஸ்தோத்திரம், இந்த பாவத்தை விட்டு ஓடுகிற இந்த அனுபவம், இந்த வேத வசனத்தை தியானிக்கிற இந்த அனுபவம் நம்மிடத்தில் காணப்படும் என்றால் நிச்சயமாக நம்மை பின்தொடர்ந்து வருகிற அந்த கவலைகள் எல்லாம் மாறி போய்விடும். அல்லேலூயா. மீண்டும் 1 பேதுரு 5:7 மாத்திரம் வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 5:7. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொருவரும் விசாரிக்கிறது. இந்த காலை வேளையிலே நீங்கள் வந்திருக்கீங்க. ஒருவேளை நான் யார் யார் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாமல் இருந்தால் கூட நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. என்னுடைய அருமையான மகன், என்னுடைய அருமையான மகள் அதிகாலை வேளையிலே கூடாரத்திலிருந்து தூரமாக நடத்த இந்த குளிர் சமயத்திலும் மிகவும் பிரயாசத்தோடு கூட என்னை பார்க்கும்படி வந்திருக்கிறார் என்கிற இதை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒரு அறிந்திருக்கிறபடினாலே நம்மை நிரப்பி அனுப்பும்படி தகப்பன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல உயிர் தெழுந்த ஆண்டவரை தரிசித்தது யாரு? யாரு? மகதலேனா மரியாள். பெண்கள் தான் தரிசித்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இங்கே பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க.
கடவுள் பார்க்க வந்திருக்கிறாங்க காலை வேளையில். சீசர்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. காலையில் யாரும் போகல. சீசர்கள் மெசேஜ் யார் கொடுத்தா அப்படின்னா அந்த பெண்கள் மூலமாக தான் செய்தி வருது. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த தேவன் யார் வழி நம்மை சந்திக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் வாசிங்க. இந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு சொல்லுகின்றார், உங்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அப்படின்னா ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. இப்போ உங்கள் கவலைகளாக நீங்கள் சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லுங்க அப்படின்னா உங்களால் முடியுமா? இப்போ உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்டேன். நான் சொல்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிய அப்புறம் மற்றவங்க சொல்றது. அப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எல்லாம் அவர் மீது வைத்து விடுவோம். கர்த்தரை ஆதரிக்கிற தேவன், நம்முடைய கவலைகளை மாற்றுகிற தேவன் வந்திருக்கிறார். கண்ணீரை துடைக்கும்படி வந்திருக்கிறார். இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புதிய ஆண்டிலே நாம் விடுதலையோடு கடந்து போவதற்கான நல்வழியை அவர் காட்டப் போகிறார். நம்புவோம். அல்லேலூயா. நம்புவோம். அல்லேலூயா. அப்பாவை நம்புவோம். கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை, கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மறந்து கொண்டு ஊழியர் துரை அவர்கள் ஜெபிக்கலாம். துதிக்கிறோம், சோத்திரம், 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 துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். சோபாலை தீபலபாய் ஷைபிகால் நாளே கேட்ட வார்த்தைகளை இதயத்திலே பதித்துக் கொண்டு கடந்து போகும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தகப்பனே நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கவலைகள் எல்லாம் கர்த்தாவே உம்மேல் வைத்து விட்டு தகப்பனே ஆண்டவரே உம்மை பற்றிக் கொண்டு வாக்குத்தத்தத்தை பற்றிக் ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகளை தகப்பனே நீர் எங்கள் முன்னால் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பித்தது தகப்பனே. நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம், எங்களை பாவம் போக கழுவினது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவினுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, சகலத்தையும் வார்த்தையால் உண்டாக்கினீர் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்பி உம்மை விசுவாசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று கர்த்தாவே சத்தியம் எங்களுக்கு கர்த்தாவே சொல்லியிருக்கிற பிரகாரம் தகப்பனே ஆண்டவரே வரங்களினாலும் வல்லமையினாலும் தகப்பனே நீர் சாட்சி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, மேகம் போன்ற கர்த்தாவே திரளான சாட்சிகள் நாங்கள் கண்டிருக்கிறோம். பாரமான யாவற்றையும் தகப்பனே சூழ்ந்திருக்கிற பாவத்தை எல்லாம் தகப்பனே உதறி தள்ளி விட்டு தகப்பனே எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே தகப்பனே ஆண்டவரே நீர் துவக்கினீர் தகப்பனே முடிவு பரியந்தம் கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவரும் கர்த்தாவே வெறுமையாக அல்ல, வெந்தவனுமாய் அல்ல, விசுவாசத்தின் ஒரு நிச்சயத்தோடு கடந்து போக எல்லாரும் நிரப்புங்கப்பா. ஆசீர்வாதம் உம்முடைய கிருபையில கரம் நீட்டப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. பலப்படுத்தி ஆசீர்வதித்து நீதியான வேளையில் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் துதி கண்ண மகிமை யாவற்றையும் தாமரவருக்கு எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் இறுதி மாதத்தின் இந்த முதலாவது நாளிலே அப்பாவை பார்க்கும்படி எங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உடைய பாதப்பிள்ளை இறக்கி வைக்கும்படி ஒரு தருணத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் தேவனே. அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று கர்த்தாவே பேதுரு அப்போஸ்தலனுடைய வார்த்தையை இந்த காலையிலே தியானிக்க எங்களால் அனுக்கிரகம் செய்தீர். எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், நான் இருக்கிறேன், உடைய பாரங்கள் எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று எங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அந்த வாக்கு தத்தங்களை எங்களை பற்றிக்கொள்ள பலன் தாரும். உடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் அறிவுறுத்தப்படுகிறோம். எங்களுடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அதை அறிந்திருக்கிற நாங்கள் விட வேண்டிய பாவங்கள், கர்த்தர் பிரியமில்லாத காரியங்கள், பாரங்கள் அவைகளை சுமந்து கொண்டே எங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தில் ஓடாதபடி விட்டு விட்டு ஓட நல்ல கிருபையை எங்களுக்கு தாரும் தேவனே. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த மேன்மையான ரட்சிப்பை நினைகூர்ந்து எப்பொழுதுமே துதித்து கொண்டிருக்க நாவினால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நல்ல கிருபையை எங்களுக்கு தாரும் தேவனே. கர்த்தர் வாழ்வின் காலத்திலும் தாழ்வின் காலத்திலும் நெருக்கடியின் காலத்திலும் எங்களுடைய உதடுகள் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நீர் வருகிற தேவனாக இருக்கிறீர், எங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறபடினாலே, எங்களுடைய கவலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற எல்லாவற்றையும் மேலாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய தெரித்துவ தெய்வத்தை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது எங்கள் ஆண்டவர் செய்கிற கர்த்தாவின் நன்மைகள் மிகவும் பெரியவர்களாக இருக்கிறபடினாலே தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் செய்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாச நிச்சயத்தை எங்களுக்கு தாரும் தேவனே. என்னுடைய அவிசுவாசங்களை மாறுபடி செய்யும் தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஒவ்வொருடைய பாரங்களை கத்தர் மாற்றுவீராக, ஒவ்வொரு கத்த தொடுவீராக. பிரசன்னம் நிரப்பட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறீர். உடைய பாதப்படியிலே எங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் வைத்து விட்டு மகிழ்ச்சியோடு கடந்து போடும் சுவாமி. அந்நாள் பின்பு துக்கமுமா இருந்ததில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய பாதப்படியிலே எல்லாவற்றையும் ஊற்றி விட்டு அவள் சமாதானத்தோடு கடந்து போனதை பார்க்கிறோம் தேவனே. சமாதானத்தோடு பிள்ளைகள் எல்லாரும் கடந்து போகட்டும். இந்த ஆண்டின் மீதியான மணி துளிகளையும் உமக்கள் மறைந்து ஜீவிக்க யாவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். வருகிற ஆண்டும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு அமையட்டும். தேவ கிருபை முழு திருச்சபையில் தங்கியிருக்கட்டும். அப்போஸ்தலரையும் நன்றி கூறுகிறோம். தேவ கிருபைகளை தாங்கட்டும். எல்லா பரிசுத்தவான்களையும் நன்றி கூறுகிறோம். தேவ கிருபைகளை தாங்கட்டும். எல்லா விசுவாச குடும்பத்தார் யாவரையும் கத்தர் பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. மகிமையானவற்றை மீதெல்லாம் காவல் உண்டாயிருக்குமே. தேவஜனங்கள் யாவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். எங்கிருந்து விதமான துக்ககரமான சம்பவங்களோ செய்திகளோ கடந்து வராதபடி கர்த்தர் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். இலங்கையிலும் இருக்கிற தேவஜனங்கள் என்ன கூறுகிறோம் தேவனே. இலங்கை கர்த்தாவி பேரிடர் மத்தியிலே விளபாயத்தின் மத்தியிலே கர்த்தாவி மக்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம். கர்த்தாவே நூற்றுக்கணக்கான மக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் தேவனே. அந்த தேசத்திற்கு கர்த்தர் நன்மை செய்வீராக, சேமத்தை கட்டடிவீராக. தொடர்ந்து கர்த்தாவை காணப்படுகிற வெள்ளப்பெருக்குகளெல்லாம் மாற்றி போடும். புயலின் அறிகுறிகளெல்லாம் கர்த்தர் மாற்றி போடும். இவருடைய தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து கர்த்தாவே கர்த்தர் சமாதானத்தையும் ஆறுதலையும் சேமத்தையும் கர்த்தர் கட்டடிவீராக. கர்த்தாவே தேசத்தின் சேமத்திற்காக மன்றாடுகிறோம். கிருபை கொண்டு இருக்கட்டும். இந்த அதிகாலை வெளியிலுமை பார்க்கும்படி கடந்து வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, பரலோக ராஜாவே, தம்மை துதிக்கிறோம், தம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் எல்லாரும் சோத்ரம். பிரைஸ் தி லார்ட். சோத்ரம்.